நீங்க இந்த மாரி சொல்றீங்களா? அவன மாரி இரு, இவள மாதிரி படி, அவள மாதிரி படி அப்படின்னு கம்பேர் பண்றீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. வணக்கம். ரவிச்சந்திரன் பேசுறேன். குழந்தை நல ஆலோசகர். அப்ப அந்த நேரத்துல குழந்தை என்ன தெரியுமா பண்ணும்? சைலன்ட்டா ஆயிடுவாங்க. அதாவது தான் செய்ற ஆக்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் அப்படியே சைலன்ட்டா ஆயிடுவாங்க. இல்லாட்டினா கொஞ்சம் ஒரு மாதிரி முகம் சுளிக்கின்றும் குழந்தைங்க. நம்மளுக்கே தெரியாது. ரொம்ப சென்சிட்டிவான பேரண்ட்ஸா இருந்தா அத ஃபீல் பண்ணுவீங்க. இல்லாட்டினா நம்மளுக்கு தெரியாது. அப்படியே நம்மள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லைட்டா விலகி போவாங்க. அப்ப நம்ப இந்த மாதிரி நம்ப சொன்னதுனால என்ன தெரியுமா நினைப்போம்? நம்ம குழந்தைங்கள வந்து உற்சாகப்படுத்துறோம், மோட்டிவேட் பண்றோம்னு நினைப்போம்ல. ஆக்சுவலா அதுதான் கிடையாது. நம்ம மோட்டிவேஷனே பண்ணல. நம்ம வந்து என்ன பண்றோம்? கம்பேரிசன் பண்றோம். கம்பேரிசன்னா என்ன? அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறோம். சரியா? இதுதான் கான்செப்ட். இப்ப வந்து நம்ம ஏபிசிடிக்கு வருவோமா? ஆன்டிசிடென்ட். என்ன நடந்தது? நம்ம குழந்தைய கம்பேர் பண்ணோம். அதாவது ஒப்பிட்டு சொன்னோம். பி பிஹேவியர். குழந்தை என்ன செய்யறது? பசங்க என்ன செய்றாங்க? சைலன்ட்டா ஆறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சரியா? 3வது என்ன? கான்சிக்வென்ஸ். அடுத்து என்ன நடக்குது? ஸ்லோவா நம்மள விட்டு கொஞ்சமா டிஸ்டன்ஸ்ல போறாங்க. அப்ப நம்ம கூட ஓப்பனா பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் கம்பேர் பண்ணிடுறோம்ல அடுத்தவங்களோட. அதனால நம்மளோட பேசினா தானே பிரச்சனை. பேசாம இருந்துட்டா நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம்ல. அதனால அப்படியே கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் ஆயிடும். ஓப்பனாவும் பேச மாட்டாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிரும் குழந்தைங்களுக்கு. என்ன பண்ணாலும் போதாது அப்படிங்கிற மாரி ஒரு நெனைப்பு நம்பளுக்கு வந்துரும் அதுக்கப்புறம். இத யோசிச்சு பாருங்க. நான் என்ன அர்த்தத்துல சொல்றேங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப குழந்தை என்ன நெனைக்குதுன்னா, நான் போதாதவன் போலருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துரும். இத தான் வந்து ம உளவியல் அதாவது சைக்காலஜில சோசியல் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம். மத்தவங்களோட ஒப்பிட்டு தன்னையே மதிக்கிறது மதிப்பிடுதுங்க மதிப்பிடுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் சோசியல் கம்பேரிசன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதனால மோட்டிவேஷன் அதாவது உற்சாகம் வராது. அது என்ன ஆகும்னா, தனக்குள்ளேயே ஒரு டவுட் வந்துரும் பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு. அதிலிருந்து தான் வந்து ஒரு பொறாம, அதாவது ஜெலசி உண்டாகும் குழந்தைங்களுக்கு. பொறாம. பாத்தியா? அவனோட கம்பேர் பண்ணிட்டோம்ல, பொறாம வந்துரும். இப்ப நம்ம அடுத்தது டிக்கு வருவோமா? என்ன டைரக்ஷனு? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மத்தவங்களோட அவங்கள ஒப்பிட்டு பேசுறதுங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து நிறுத்தணும். 1. 2வது இதுக்கு முன்னாடி இத மாரி ஏதாவது செஞ்சிருப்பாங்கல்ல. நேத்திக்கு செஞ்சது வச்சுக்கோங்க. இல்லாட்டினா போன வாரம் செஞ்சது. அத 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 பேஸ் பண்ணி பரவால்ல. போன வாட்டி செஞ்சதோட இந்த வாட்டி பரவால்லப்பா. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படின்னு சொல்லி பாருங்க. ம். பரவாயில்லையே! பெட்டரா இருக்கே! போன வாட்டியோட இது பெட்டரா இருக்கே! அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப ஸ்மால் இம்ப்ரூவ்மென்ட் தான். இருந்தாலும், அத வந்து அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணுப்பா! அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும். ரைட்டா? புடிச்சிருக்குல்ல? இந்த கான்செப்ட்? புடிச்சிருந்ததுன்னா, வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய பேரண்டிங் வீடியோஸ் நெறைய வரும். Instagramம ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்கள வந்து இன்னொருத்தவங்களோட ஒப்பிட்டு, அதாவது கம்பேர் பண்ணி வளர்க்க வேண்டாம். ஆ இது வந்து நம்மள வந்து குழந்தைங்கள்லேருந்து தள்ளி வச்சுரும். பொறாம வந்தா அமைதி போயிடும். அமைதி போச்சுன்னா சந்தோஷம் போயிடும். இதுதான் கான்செப்ட். ரைட்டா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.